ஃபிஸ்டுலாக்கு உள்ள பல்வேறு அறுவை சிகிச்சை முறைகள் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் லேப்ராஸ்கோபி சர்ஜன். 6 வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபிஸ்டுலாக்கு ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறோம். நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்டுலெக்டமி. ஃபிஸ்டுலெக்டமி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் ஃபிஸ்டுலா அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ சிம்பிள் ஃபிஸ்டுலா, அதாவது அந்த மோஷன் போகிற இடத்துல இருக்கிற வால்வை பாதிக்காமல் ஒரு சின்ன துவாரம், ரொம்ப ஷார்ட் லென்த்தாக இருக்குது, ஸ்கின் ஒட்டியே இருக்குது, இந்த மாதிரி ஃபிஸ்டுலாஸ்க்கு அந்த என்டையர் ட்ராக்டை கட் பண்ணி நம்ம எடுத்துருவோம். ஸோ இது ஃபிஸ்டுலெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று. ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்டுலாட்டமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபிஸ்டுலாட்டமி அப்படின்னா என்னென்னா, இதை விட கொஞ்சம் பெரிய துவாரங்கள் லென்த் அதிகமாக இருக்கிறது போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம கம்ப்ளீட்டாக அதை கட் பண்ணி எடுக்க மாட்டோம், ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஸோ தட் அந்த ஃபிஸ்டுலா ட்ராக்ட் வெளியே அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்போஸ்டாக இருக்கும். அது ஒரு புண்ணு மாதிரி இருக்கும். ரெகுலராக ட்ரெஸ்ஸிங் ஆன்டிபயோட்டிக் போடும்போது என்ன ஆகும்னா, அந்த குழி மென்மேலும் மேடேறி அந்த புண்ணு சுத்தமாக ஆறிடும். இது ஃபிஸ்டுலாட்டமின்னு சொல்லுவோம். மூணாவது பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். லிஃப்ட் அப்படின்னா லைகேஷன் ஆஃப் இன்ட்ராஸ்பென்ட்ரிக் ஃபிஸ்டுலா. நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலா, சிம்பிள் ஃபிஸ்டுலா ரெண்டு பார்த்துருக்கோம். ஸோ அதில் அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலாக்கெலாம் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி ஃபிஸ்டுலாட்டமியோ ஃபிஸ்டுலெக்டமியோ செய்ய முடியாது. ஸோ அதுக்கு பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான் லிஃப்ட். ஸோ இந்த மாதிரி ஃபிஸ்டுலாஸ், காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஆசனவாயிலிருந்து இந்த வால் மெக்கானிசம் சொல்லுவோம், ஸ்பிங்டஸ், இதை கிராஸ் பண்ணி வெளியே ஸ்கின் வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபிஸ்டுலாஸை நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, மோஷன் போகிறது கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த கான்டினன்ஸ் சொல்லுவோம். ஸோ நம்மளை மீறி நமக்கு தெரியாமல் மோஷன் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிஸ்டுலாஸ்க்கு ஃபிஸ்டுலெக்டியோ ஃபிஸ்டுலாட்டமியோ பண்ண மாட்டோம். லிஃப்ட்ன்றது அந்த ரெண்டு ஸ்பிங்டர்ஸுக்கு நடுவில் நம்ம அந்த ஸ்பிங்டர்ஸை இன்ஜூர் பண்ணாமல் நடுவில் போயிட்டு அந்த ட்ராக்டை மட்டும், அந்த துவாரத்தை மட்டும் நம்ம சூச்சர் பண்ணிடுவோம். அதுக்கு லிஃப்ட்னு சொல்லுவோம். அடுத்தது ரீசெண்ட் இயர்ஸில் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலாக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிலாக் அப்படின்னா லேசர். ஸோ லேசர் ஒரு டயோடு ஒயர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒயரை நம்ம ஃபிஸ்டுலா துவாரம் வழியாக, ஸ்கின்லேருந்து உள்ளுக்குள்ளார துவாரம் வழியாக இன்சர்ட் பண்ணி அதை லேசர்ஸ் பாஸ் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா, அந்த ஃபிஸ்டுலாஸ் ஸ்லோவாக ஹீல் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேஃப்ட்னு சொல்லுவோம். வேஃப்ட்னா எண்டோஸ்கோபி ட்ரீட்மெண்ட். ஸோ எண்டோஸ்கோபி ட்ரீட்மெண்ட்னா நீங்கள் ஓரளவுக்கு யூகிக்கலாம், ஒரு கேமரா மூலமாக சம்திங் நம்ம பார்த்து பண்ணுறது. ஸோ வேஃப்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிஸ்டுலா மூலமாக ஒரு கேமராவை உள்ள நம்ம பாஸ் பண்ணுவோம். அந்த ஃபிஸ்டுலா ட்ராக்ட், அந்த பாதை ஃபுல்லாக நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த ட்ராக்ட் உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன், கசடுகள் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி அந்த ஃபிஸ்டுலா ஸ்லோவாக ஹீல் பண்ண வைப்போம். ஆறாவது பார்த்தீங்கன்னா ஸ்லாஃப்ட்னு சொல்லுவோம். ஸ்லாஃப்ட்னா நம்ம ஏற்கனவே லிஃப்ட்னு ஒரு ப்ரொசஸ் சொல்லியிருப்போம், அதாவது லைகேஷன் ஆஃப் இன்ட்ராஸ்பென்ட்ரிக் ட்ராக்ட். அதே போல் ஸ்லாஃப்ட்ன்றது சப்மியூகோஷல் லைகேஷன் ஆஃப் இன்ட்ராஸ்பென்ட்ரிக் ட்ராக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்டுலாட்டமியும் ஃபிஸ்டுலெக்டமியும் யூஸ்வலாக சிம்பிள் ஃபிஸ்டுலாஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்லாஃப்ட்டு, லிஃப்ட்டு இந்த மாதிரி ப்ரொசஸஸ்லாம் நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த காணொலி மூலமாக ஃபிஸ்டுலா பண்ணக்கூடிய பல்வேறு வகையான சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் மற்ற ஃபிஸ்டுலாவை பற்றிய பயனுள்ள வீடியோவில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் ஃபிஸ்டுலா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.